नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवत्युत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठिकी कृष्णे स्वधामोपगते धर्मज्ञानादिभिः सह कलौ नष्टदृशामेष पुराणार्को धुनोदितः. Grantaraj Srimad Bhagavatam, Canto 1, Chapter 13, Texts 49 and 50. I'm not hearing any translation. Oh, sorry, Prabhu. Grantaraj Srimad Bhagavatam, ஸ்கந்தம் 1 அத்தியாயம் 13 ஸ்லோகம் 49 மற்றும் 50. Okay, so Soyamadya Maharaja Dvisham. மாதாஜி அந்த ஸ்லோகத்துடைய மொழிபெயர்ப்பு படிங்க. மொழிபெயர்ப்பு. பரமபுருஷ பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் பொறாமை கொண்டவர்களை துடைத்தொழிப்பதற்காக அனைத்தையும் விழுங்கிவிடும் கால ரூபமாக இப்போது பூமியில் அவதரித்தார். பொருளை படிக்கவாங்களா? You will read the purport, Prabhu. Yes. படிங்க. பொறாமை கொண்டவர்கள் கீழ்ப்படிபவர்கள் என இரு பிரிவுகளை சேர்ந்த மனிதர்கள் உள்ளனர். இரண்டற்ற ஒருவரேயான பரமபுருஷர் எல்லா ஜீவராசிகளுக்கும் தந்தையாக. பொறாமை கொண்ட ஜீவராசிகளும் அவருடைய மகன்களே, ஆனால் அவர்கள் அசுரர்கள் எனப்படுகிறார்கள். மாறாக பரமபிதாவுக்கு அடங்கி நடக்கும் ஜீவராசிகள் தேவர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஏனெனில் பௌதிக எண்ணங்களால் அவர்கள் களங்கமடையாதவர்களாக உள்ளனர். அசுரர்கள் பகவானிடம் மட்டுமல்லாமல் மற்ற எல்லா ஜீவராசிகளிடம் கூட பொறாமை கொண்டுள்ளனர். உலகில் அசுரர்களின் ஆதிக்கம் மேலோங்கும் போது பகவான் தோன்றி அவர்களை அழித்து பாண்டவர்களை போன்ற தேவர்களின் ஆட்சியை அவர் நிலைநாட்டுகிறார். காலரூபம் என்று அவர் அழைக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். அவர் சிறிதும் ஆபத்தானவர் அல்ல. ஆனால் அவர் நித்தியத்தன்மை, அறிவு மற்றும் ஆனந்தம் ஆகியவற்றின் உன்னத வடிவமாவார். பக்தர்களுக்கு அவரது உண்மையான ரூபம் வெளிப்படுத்தப்படுகிறது. பக்தரற்றவர்களுக்கு அவர் கால ரூபமாக தோன்றுகிறார். இது காரண ரூபமாகும். பகவான் இக்காரண ரூபம் அசுரர்களுக்கு சிறிதும் இன்பமளிக்க கூடியதல்ல. எனவே தாங்கள் பகவானால் அழிக்கப்பட மாட்டோம் என்ற பாதுகாப்பு உணர்ச்சியை ஏற்படுத்திக் கொள்வதற்காக பகவானுக்கு உருவமில்லை என்று அவர்கள் நினைக்க விரும்புகின்றனர். ஹரே கிருஷ்ணா. Om Ajnanatimranthasya Jnananjanashalakaya Chakshurunmilitam Yena Tasmai Shri Gurave Namah. Mukam Karoti Vachalam Pangum Langhayate Girim Yatkrapatamaham Vande Shri Gurum Dinataranam. Vandeham Shri Guroho Shriyata Paragamalam Shri Gurun Vaishnavamscha Shri Rupam Sagrajatam Sahagana Raghunathan Vitam Tam Sajivam Sadvaitam Savadhutam Parijanasahitam Krishna Chaitanya Devam Shri Radha Krishna Padam Sahagana Lalita Shri Vishakhanvitamscha. Jaya Shri Krishna Chaitanya Prabhu Nityananda Shri Advait Gadadhara Shivasadi Gaur Bhakta Vrinda. Hare Krishna 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 Hare 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 Rama 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 Hare Hare. Madgavirapi Gopala Swikuryat Kripaya Yadi Tadaivasam Payaha Pitva Rishye Yustat Priyajanaha. This is a lot of very significant things in this verse and also in the next verse. We will discuss both texts 49 and 50. ஸ்லோகம் 49, 50 இந்த இரண்டு ஸ்லோகங்களும் மிகவும் முக்கியமான ஸ்லோகங்கள். இவற்றை நாம் இன்று அதை பற்றி விவாதிப்போம். First, we can see what our Purvacharyas have said about this verse, major Purvacharyas, and then we'll study in depth what Srila Prabhupada has written for us. நம்ம முதல்ல நம்மளுடைய பிரதானமான ஆச்சாரியர்களான பூர்வாச்சாரியர்கள் இந்த ஸ்லோகங்களுக்கான விளக்கம் என்ன கூறியிருக்கின்றனர் என்பதை பற்றி படிப்போம். அதன் பின்னர் நம்மளுடைய ஆச்சாரியரான ஸ்ரீல பிரபுபாதர் என்ன கூறியிருக்கிறார் என்பதை காண்போம்.
here in this verse, Sridhar Swami says that the Lord is Mahamayavi. Mahamayavi. That means he's the most clever magician, actually. இங்க ஸ்ரீதர சுவாமி என்ன சொல்றாருன்னா பகவான் மகாமாயாவி என்று வர்ணிக்கின்றார். மகாமாயாவினா மாயாஜாலம் புரியும் ஒரு மாயாஜாலர் அப்படின்னு சொல்லலாம். He can make any arrangement and delude everyone. அவர் எந்த விதமான ஏற்பாடுகளையும் செய்யலாம், அவரை யார வேணாலும் மயக்கிடலாம். In fact, he's already doing that. சொல்ல போனா அவர் இப்பவே அதை பண்ணிட்டு தான் இருக்கார். So young here instead. Sridhar Swami says this is the Lord. Lord has such potency that even in Dwarka this is going on. சோயம் அப்படின்னு ஸ்ரீதர சுவாமி அந்த சோயம்ங்கிற வார்த்தைக்கு விளக்கம் சொல்றதுல அவர் சொல்றாரு, இப்பவும் இங்க துவாரகையில இதைத்தான் செஞ்சுட்டு இருக்கார் அப்படிங்கறத விளக்குறார். And here the word is used abhavaya. அபாவாயாங்கிற வார்த்தை தான் இங்க உபயோகிக்கப்பட்டிருக்கு. So Sridhar Swami says this means nashaya, which means it's meant for the destruction. ஸ்ரீதர சுவாமி இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா நாஷாயா அப்படிங்கிறது தான் சொல்றார். அப்படின்னா இது அழிவுக்கு உட்பட்டது. Only in India, only in Vedic culture, only in the Vedic Shastras do we find that this conception of zero has come, or abhava. நீங்க உண்மையில பார்த்தா இந்த வேத கலாச்சாரத்துலதான் பூஜ்யம் அப்படிங்கிற சூன்யம் அப்படிங்கிற கருத்து உண்டு. அது இங்க அபாவா அப்படிங்கிற வார்த்தைப்படி நம்ம பார்க்க முடியாது. It's considered to be an actual thing, abhava. It's not the absence of something, it is an actual thing in itself, abhava. அபாவங்கிறது அதாவது சூன்யம் அப்படின்னு சொன்னா ஏதோ ஒன்று எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் இல்ல. So in a strange way, no, what was the other part? It's actually eliminating, or it is destruction. Yeah, Sridhar Swami is classed the term as nasha, which means to destruction. அதாவது அந்த சூன்யம்ங்கிறது எதுவுமே இல்லைங்கிற அர்த்தம் கிடையாது, ஆனா அழிக்கப்படுகின்றது, நாசம் அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம்னு சொல்றாரு. Actually, abhava means non-existence, something that doesn't exist. அபாவம்ங்கிறது உண்மையில எது ஒன்று இல்லை அப்படிங்கிறது தான் குறிக்கிறது. But non-existence exists. ஆனா இல்லாமையும் இருக்கு இல்லையா? So this is, otherwise we become Buddhists. அப்படி அது எதுவுமே இல்லைன்னு சொன்னோம்னா நம்ம பௌத்தர்களா மாறிடுவோம். Anyway, we don't need to get into that too much, but the point here is that the Lord, his appearance is meant for the non-existence of the demons. அதாவது இத பத்தி நம்ம ஜாஸ்தி பேசணுங்கிற அவசியம் இல்லை, பட் இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா அவருடைய இந்த அசுரர்களை அவர்களை மயக்கிறதுக்காகவே அவருடைய அங்க அந்த இருப்பு சொல்லப்பட்டிருக்கு. Suradvisham means those who are envious of the devotees or the demons or the demigods. சுரத்விஷாம் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவர்களுக்கோ இல்ல தேவர்களின் எதிரிகள், தேவர்களுக்கு பகைவர்களாக இருப்பவர்களை குறிக்கிறது. So he's descended of Atirna in order to make them all zero. அவருடைய அவதீர்ணம், அதாவது அவர் கீழே இறங்கி வந்திருக்கிற நிலை எதுக்கு அப்படின்னா இப்படிப்பட்ட எதிரிகளை சூன்யமாக்குறதுக்கு, அவர்களை நாசம் செய்வதற்காக அவர் வந்துள்ளார். And that's why he's called Kalarupa. For such persons he's perceptible only as time. அப்படிப்பட்ட அசுரத்தனமான நபர்களுக்கு அவர் கால ரூபம், அதாவது காலத்தின் வடிவத்துல தான் அவர்களால புரிந்து கொள்ள முடியும். As they say in English, time and tide wait for no man. காலம் யாருக்கும் கடக்காது, யாருக்கும் காத்திருக்காது என்பது ஆங்கிலத்திலும் ஒரு முக்கியமான பழமொழி. So in this all devouring form he swallows up the demons and makes them go away.
இந்த மாதிரியான கால ரூபத்தின் மூலம் அவர் வந்து அனைத்து அசுரர்களையும் விழுங்கி விடுகிறார், அதன் மூலம் அசுரர்களை அழித்து விடுகிறார். And that is the only form in which the demons can perceive him at all. உண்மையில சொல்லணும்னா அந்த அசுரர்கள் இந்த ஒரு ரூபத்துல மட்டும்தான் பகவான உண்மையாக பகவான் என்று அவர்களால புரிந்து கொள்ளவே முடியும். Even though he's their father. எல்லாருக்குமே இருக்கார் பகவான் அப்படிங்கிற பட்சத்துல கூட அவரை பூத பாவன பகவான், அதனாலதான் அவருக்கு பேரு பூத்த பாவன அப்படின்ற பேர் உண்டு. And this is happening now, adya. ஆனா இப்பவே அது நடந்துட்டு இருக்கு பாருங்க, இப்பவும் அந்த இது நடந்துட்டு இருக்கு. And that very Lord is here, Krishna. This is the point. இங்க என்ன குறிப்பா என்ன சொல்லப்படுறதுன்னா, அந்த கால ரூபமாக இருக்கக்கூடிய பகவான் கிருஷ்ணரே. So we can see that Srila Prabhupada has paraphrased these ideas in his own purport. The first thing he says is that the Lord is the father of all living beings, but some of them are envious of him. இதத்தான் வந்து பிரபுபாதர் வந்து அவருடைய பொருளுரையில இது எல்லாத்தையும் ஒருங்கிணைத்து கூறுகிறார். குறிப்பா என்ன சொல்றாருன்னா, பகவான் வந்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் தந்தை. They rebel against the Lord's authority. They deny the Lord's authority. They deny the Lord himself. அவர் யாருக்கு தந்தை? இந்த மாதிரி பொறாமை கொண்ட ஜீவராசிகளும் சரி, இல்ல அவருக்கு எதிராக அவருக்கு முரண்டு பிடித்து நடக்கும் ஜீவராசிகளுக்கும் அவர் தந்தையாக விளங்குகிறார். The devatas are obedient to their supreme father, Bhuta Bhavana. பூத பாவன அப்படிங்கிறது வந்து தேவர்களை குறிக்கிறது. ஏன்னா அவர்கள் வந்து பகவானுடைய கட்டளைக்கு ஒழுங்கு அடிபணிந்து இருப்பவர்கள். But the demons are those who are envious not only of the Lord but of everyone. ஆனா அசுரர்கள் அப்படிங்கிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பகவானுடைய கட்டளைக்கு அடங்காமல் இருப்பதோடு மட்டும் அல்லாமல் அவர்கள் அனைத்து ஜீவராசிகள் மேலும் அவர்கள் பொறாமை கொண்டவர்களாகவே இருக்கின்றனர். This is something for us to consider very carefully, thoughtfully. நம்ம இதை வந்து ரொம்ப கவனமாக நம்ம கவனிக்கணும். பகவானுடைய இந்த இதை வந்து இந்த குறிப்பாக இதை நம்ம கவனிக்க வேண்டியது அவசியம். Are you envious? நீங்க யாராவது ஒருத்தர் உங்களை வந்து பொறாமை உண்டவர்களா? நீங்க ஒருத்தரும் if you're envious of anyone, you are necessarily envious of everyone, including Krishna. நீங்க யார் மேலையாவது பொறாமை வச்சிருக்கீங்கன்னு வச்சிருந்தா நீங்க வந்து அனைத்து ஜீவராசிகள் மேலும் பொறாமை கொண்டவர்களாகவும், ஏன் பகவான் கிருஷ்ணர் மீதும் பொறாமை கொண்டவர்களாகவும் மட்டுமே கருதப்படுவீர்கள். So from time to time, we know from Bhagavad Gita chapter 4, Krishna says, when the demons become, the envious persons become too much predominant, then he comes to rectify the situation. பகவத்கீதையுடைய 4வது அத்தியாயத்தில் நம்ம பார்க்கிறோம், எப்பொழுதெல்லாம் அசுரர்களின் ஆதிக்கம் அதிகமாறுதோ, கட்டுக்கடங்காமல் போகின்றதோ அப்பொழுது பகவான் அவதரித்து அவர்களை அழிக்கின்றார் என்று அவரே கூறுகிறார். That's what's called abhavaya nashaya here. உண்மையில அதுதான் வந்து அபாவாய நாஷாயன்றதுக்கு பொருள் இங்க சொல்லப்படுறது. So this form of destruction through the agency of the time factor, this is the form for the demons. So ஆக இந்த காலத்தின் வடிவத்தில் வரக்கூடிய ரூபமானது யாருக்கு பொருத்தமானது? அதுதான் வந்து அசுரர்களின் அழிவாக இங்க வந்துள்ளது. And it's not pleasing for them to encounter this form. Not at all pleasing. ஆனா இந்த அசுரர்களுக்கு இந்த விதத்துல பகவானை சந்திக்கிறதுல கட்டாயம் அவங்க விரும்புவதில்லை. Yesterday so many of them died. நீங்க பார்க்கலாம், நேற்று செய்தியை பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. Because they're serving the wrong master. ஏன்னா அவங்க வந்து தவறான நபருக்கு போய் அடிபணிந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. In Kiev. இந்த கீவ், யுக்ரைன் அப்படிங்கிற தலைநகரத்துல இது நடந்தது. So in this way, there are the devotees and there are the demons. Dvau bhuta sargau lokesmin daiva asura evacha vishnu bhakta smrito daiva asuras tad viparyayah. இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில பார்த்தோம்னா வாழ்க்கையில எல்லா இயற்கையில வந்து 2 நபர்கள் உள்ளனர், தேவர்கள் அசுரர்கள் என்று. தேவர்கள் என்பவர்கள் பகவானுடைய விஷ்ணு பக்தர்களானவர். ஆனால் அவர்கள் அந்த விஷ்ணு பக்தர் அல்லாதவர் அனைவரும் அசுரர்களே ஆவர்.
The devotees or the demigods, pious persons generally, because they're not envious, they perceive the Lord in a very pleasing form. Very pleasing form. தேவர்கள் பகவானுடைய மீது பொறாமை கொண்டவர்கள் அல்ல. பொறாமை இல்லாத காரணத்தினால அவர்கள் புண்ணிய நபர்களாகவும் கருதப்படுகின்றனர். There's one poet who's written, Pratasmarami dadhi khoshale dhut nidram nidravasana ramaniya mukharavindam hridyana vadyavavusham nayanabhiramam unnidrapadmanayanam navanita choram. He says, I worship that Navanita Chora, Krishna, the butter thief. இங்க ஒரு அருமையான கவிஞர் ஒருத்தர் சொல்றார், நான் அந்த வெண்ணையை திருடும் கிருஷ்ணரை நான் வணங்குகின்றேன். His form is absolutely flawless. அவருடைய ரூபமானது எந்த விதமான குற்றமும் இல்லாததாகும். And it is a delight to behold this form. இத பார்க்கிறதுக்கு மிகவும் அருமையாக, கண்களுக்கு குளுமையாக இருக்கும், ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியது. At what time? எந்த நேரத்துல இத பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு? Pratah kale, in the early morning. பிராத்த காலே, கார்த்தாலன்னு சொல்லுவோமே, காலம்பரை. After all, everyone knows that is the time when Krishna steals butter. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், அந்த நேரத்துலதான் கிருஷ்ணர் போய் வெண்ணெய் எல்லா இடத்துல இருந்து திருடுறார். Early morning, everyone wants to be clean. That's when we do puja. That's when we do auspicious things. That's when we're cooking. We're preparing yogurt and butter and things like this. அதிகாலையில் தான் எல்லாமே வீடெல்லாம் சுத்தமா இருக்கணும். எல்லாத்தோடு கொண்டு எழுந்து நம்மளே நம்ம சுத்தம் படுத்திட்டு வீட்டுல இல்லத்துல நம்ம சமையல் செய்யறோம், வெண்ணெயை கடையிறோம், எல்லாமே மிக சுத்தமாக இருக்குங்கிற வேலை அது. And therefore, in order to create maximum disturbance, that is the time that Krishna attacks. ஆக தொந்தரவு செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார். எப்போ அதிக அளவுல தொந்தரவு செய்ய முடியும், அந்த சமயத்துல தான் கிருஷ்ணர் போய் தன்னுடைய செயல்களை செய்ய ஆரம்பிக்கிறார். He goes into that place where we're keeping the Shalagram Shilas and we're preparing to do puja. எங்க போறார்? பூஜை செய்யும் இடத்திற்கு போறார். எங்க ஷாலகிராம் வச்சிருக்கோமோ அந்த இடத்துக்குள்ள போயிடுறார். And he passes urine there. அங்க போய் அவர் வேணும்னு சிறுநீர் கழிப்பார். Then he goes and pinches the babies who are still sleeping to make them cry and further disturb their mothers. அவங்க அதுவும் இல்லாம நேரா போறார், தூங்கிட்டு இருக்கிற குழந்தையெல்லாம் கிள்ளி விட்டுட்டு கத்த விடுறார். அப்போ இன்னமும் அங்க இருக்கிற தாய்மார்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்துகிறார். And when everyone is distracted by all the disturbances that he's committed inside, he sneaks out to the cow shed and steals all the milk. She's not eating. Okay. Give her some time. Yeah. ஒண்ணும் இல்லம்மா. Hare Krishna. Can you please mute yourself? அந்த மாதிரியான வேலையில பார்க்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு, எல்லாரும் இந்த பக்கத்துல சுறுசுறுப்பு ஏதோ ஒரு இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தினதை சுத்தம் படுத்திட்டு இருக்காங்க, இல்ல சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல அவர் ஒளிந்து ஓடி போய் கன்றுக்கள், பசுக்கள், மாட்டுக்குள்ள போயிட்டு he drinks the milk. You said Prabhu there. He'll steal all the butter and milk at that time when everyone is distracted. இந்த இடத்துல எல்லாரும் வேற இடத்துல இருக்கும் பொழுது திசை திருப்பப்பட்டு இவர் இங்க போய் வெண்ணையையும் பாலையும் எல்லாத்தையும் திருடுகிறார். This is the first thing he does every day. இதத்தான் அவர் ஒவ்வொரு நாளும் செய்யறார். Actually, it's the second thing he does every day. சொல்லப்போனா இது இரண்டாவது சேட்டை. What is the first thing he does every day? அப்படின்னா அவர் செய்யக்கூடிய முதல் சேட்டை என்ன, யாருக்காவது தெரியுமா? Pratasmarami dadhi ghosha vidhuta nidram. He is woken up by the sound of this butter churning. That's what wakes him up. அவரை எழுப்புறது எது முதல்ல அப்படின்னா, இந்த தயிர் கடையிற சத்தம் கேட்ட உடனே எழுந்துடுறாரு. Nidravasana ramaniya mukharavindam. And his lotus-like face, lotus means in the first thing in the morning, the lotus opens up and blooms. So similarly, Krishna's face, when he first wakes up in the morning, it is blossoming like a lotus flower. தாமரை அதிகாலையில சூரியன் வந்த உடனே விரிந்து இருக்கும், அதனுடைய முகத்தை விரிந்து காட்டும். அதுபோல கிருஷ்ணர்
தன்னுடைய கண்களை விழித்த உடனே தாமரை விரிவதை போல இருக்கிறதாம். Nidravasana. This is just at the time of awakening. நித்ராவசான அப்படின்னா எப்பொழுது தூக்கத்திலிருந்து விழித்தெழும் காலத்தை குறிக்கிறது. So he's still a little bit spaced out. அவர் எழுந்து இன்னும் தூக்க கலக்கத்துல தான் இருக்கார். And the first thing he wants is to eat something. Everybody knows children, first thing in the morning they want to eat. குழந்தைகள் எப்படி தூங்கி எழுந்த உடனே அவங்களுக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு வேணும். So this Mukhara Vindam, this beautiful lotus face of Krishna is Ramaniya, most pleasing. இப்படிப்பட்ட முகார விந்தம்னு சொல்லப்படக்கூடிய தாமரை திருமுகமானது காண்பதற்கு மிகவும் அருமையான காட்சியாகும். But this is a form that only the devotees will appreciate or see or understand. ஆனா இப்படிப்பட்ட ரூபமானது பக்தர்களால மட்டுமே பார்த்து கண்டு கழிக்க முடியும். If we are demons instead, then we will have to realize Krishna in the form of death. ஆனா அதே அசுரர்களாக நாம் இருந்தோம்னா நம்ம கிருஷ்ணருடைய ரூபத்தை மரணத்தின் போது மட்டுமே மரணம் வடிவத்துல தான் உணர முடியும். They spend their whole life denying Krishna's transcendental form, but at this point they cannot deny it anymore. Death will come and take everything. ஏன் அப்படின்னா வாழ்க்கை பூரா அவங்க கிருஷ்ணருடைய ரூபத்தை இல்ல இல்ல கிருஷ்ணருக்கு ரூபம் இல்ல கிருஷ்ணரே கிடையாது அப்படின்னு மறுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் மரணம்னு வரும் பொழுது அவர்களால அந்த ரூபத்தை மறுக்கவே முடியாது. அந்த விதத்துல அவங்க அதை ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். The demon has to realize Krishna in the form of his own death, maybe in Kiev. இப்ப நீங்க யுக்ரைன்ல அப்படிங்கிற நாட்டுல கீவ்ல எத்தனையோ பேருக்கு இறக்குறது பாக்குறோம். ஆனா அவர்கள் எல்லாருமே ஒரு விதத்துல பொதுவாக அவர்கள் அசுரர்களை போன்ற வாழ்க்கையை மேற்கொண்டதுனால இந்த மரணம் அப்படிங்கிற ரூபத்துலதான் பகவான் கிருஷ்ணரை காண முடிகிறது. In the form of a sniper's bullet. இப்ப இன்னைக்கு ஒண்ணு நடந்திருக்கு. ஒருத்தன் மறைந்திருந்து ஒருத்தன் கொண்டிருக்கான். Or maybe you saw the video on the news. One tank ran over a car. நீங்க பார்த்திருப்பீங்க ஒரு பெரிய பீரங்கி ஏந்தி கொண்டிருக்கிற வாகனம் ஒரு கார் மேலேயே நசுக்கி ஏற்றி போனத. Smashed him. Somehow the guy inside didn't die. அந்த வண்டியே வாகனத்தையே அது நசுக்கிடுத்து அப்பலாம் மாதிரி. ஆனாலும் அந்த வண்டியில இருந்த நபர் எப்படியோ ஒரு விதத்துல சாகாம இருந்திருக்காரு. But this is certainly not within the category of Suhridam Sarvabhutanam. இப்படிப்பட்ட செயல்கள் சுகிருதாம் சர்வபூதானாம்னு சொல்லக்கூடிய பகவானுடைய நலன் கருதியான விருப்பமான நன்மை செய்யக்கூடிய செயல் ரூபம் கிடையாது. Really, we should take a moment and we should pray for all the devotees in Ukraine who are very much harassed now and threatened. நம்ம அனைவரும் நம்மளுடைய பிரார்த்தனைகளை காலத்துல கொஞ்சம் சிறிது காலத்தை எடுத்துக்கொண்டு அவர்களுக்காக இந்த யுக்ரைன்ல எத்தனையோ பக்தர்கள் இருக்காங்க. அந்த பக்தர்களுடைய பாதுகாப்புக்காக நாம பிரார்த்தனை செய்ய வேண்டும். In fact, the devotees of Ukraine have requested all of us to pray and to fast on their behalf today because it's Ekadashi. இன்னைக்கு ஏகாதசி அப்படிங்கிறதுனால அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் யுக்ரைன்ல இருக்கக்கூடிய பக்தர்கள் நம்மகிட்ட அனைவருக்கும் பிரார்த்தனை செலுத்திருக்காங்க. எங்களுக்காக எங்களுடைய பாதுகாப்புக்காக நீங்க இந்த விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று. So I will read to you this message that they have sent if you haven't received it already. The devotees and Go ahead. இந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கலையோ தெரியல. இருந்தாலும் அவர்களுடைய செய்தி என்னங்கிறத நான் இங்க படிக்கிறேன். Devotees and innocent people in Ukraine are under attack. அப்பாவியான பக்தர்கள் யுக்ரைன் நாட்டுல இன்னைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளனர். Please dedicate today's Vijaya Ekadashi fast to the protection and safety from aggression for these devotees. இப்படிப்பட்ட அராஜகர்களிடமிருந்து பக்தர்களை பாதுகாப்பதற்காகவே இன்றைய ஏகாதசி விஜய ஏகாதசியின் விரதத்தை தயவு செய்து எங்களுக்காக அர்ப்பணியுங்கள். Your extra round and extra prayer and fasting will help for certain. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனை எங்களுக்கு அதிக அளவுல எங்களுக்கு அது உதவக்கூடியது. Your kindness and support for the devotees of Ukraine will not go in vain. நிச்சயமாக யுக்ரைனுடைய பக்தர்களுக்காக நீங்க செய்யும் பிரார்த்தனைகள் வீணாகாது.
As we hear the sirens for the third day, we continue our service to the deities and chanting. இன்னைக்கு தொடர்ந்து மூன்றாவது நாளாக அபாயமணியின் ஓசை கேட்டுக்கொண்டிருக்கிறது. இருந்தும் நாங்கள் இங்கிருக்கும் எங்களுடைய பகவான் விக்கிரகத்திற்கு சேவை செய்து கொண்டிருக்கிறோம். தற்சமயம் இதுதான் இங்க இருக்கும் சூழ்நிலை. Yet many had to run away from occupation and war. இருந்தும் ஒவ்வொருத்தரும் அவர்களுடைய வேலை செய்யும் இடத்திலிருந்தோ அவர்கள் வசிக்கும் இடத்திலிருந்தோ ஓடிவிட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. If you can dedicate this one Ekadashi for the protection from aggression, உங்களால முடிஞ்சா இந்த ஒரு ஏகாதசியாவது இங்கிருக்கும் பக்தர்களுக்கான பாதுகாப்புக்காக நீங்கள் அனுஷ்டிக்க வேண்டும். வேண்டுகின்றோம். Then Krishna will hear our prayers for the protection of the innocent. நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனைகளை கிருஷ்ணர் ஏற்று அப்பாவியான எங்களை காப்பார். And vulnerable. நாங்கள் மிகவும் பலகீனமான சூழ்நிலையில் இருக்கிறோம். With a straw in our mouth. சாஷ்டாங்க பிரணாமத்தை உங்களுக்கு நாங்கள் செலுத்துகின்றோம். This is a message that was sent to Vrindavan this morning by the devotees in Ukraine. உக்ரைன்ல இருக்கும் பக்தர்கள் இன்றைய தினம் அதிகாலை இந்த செய்தியை விருந்தாவனத்தில் இருக்கும் எங்களிடம் அனுப்பியுள்ளனர். Vamshi Madhava Prabhu, a disciple of Jayapataka Swami, was shot last night. வம்சி மாதவ பிரபு தவ திரு ஜெயபதாக சுவாமி மகாராஜரின் சீடர் நேற்றிரவு சுட்டுக் கொல்லப்பட்டார். There's no way to get into a hospital. அவருக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிற நேரம் கூட கிடையாது. His wife is doing what they can to take care. He's shot in the chest and in the hand. அவருடைய மனைவி என்ன செய்ய முடியும்? அவருடைய கையிலையும் சரி அவருடைய இதயத்திலும் அந்த குண்டு துளைத்தது. So for he and others like him, we have to pray only. அந்த பக்தரோட சரி மற்ற பக்தர்களும் அவரை போன்ற இருக்கும் சூழ்நிலையில் இருக்கும் மற்ற பக்தர்களுக்காக நம்மளால என்ன செய்ய முடியும்? பிரார்த்தனை தான் செய்ய முடியும். The business of the demons is to deny the Lord and harass his devotees only. அசுரர்களின் செயல் என்ன? பக்தர்களை பகவானுடைய ஆணையை எதிர்த்து பக்தர்களை தொந்தரவு செய்வதே அவர்களுடைய தொழிலாகும். Vishwanath Chakravarti Thakur, he says, Kwasav atidrisho mayavi. Where is there such a person with such powers anywhere? விஸ்வநாத சக்கரவர்த்தி தாக்கூர் இந்த ஸ்லோகத்துக்கு வர்ணனை அளிக்கும் பொழுது எங்கிருந்து இப்படிப்பட்ட மாயாஜால சக்தியுடைய பகவானுக்கு சக்தி வருகின்றது? This verse establishes that person lives in Dwarka, he says. அவர் என்ன சொல்றாருன்னா திட்டவட்டமாக இந்த நபர் துவாரகையிலே வசிக்கிறார், அவர்தான் இவர் அப்படிங்கிறார். Just like Jiva Goswami before him, he says, Suradvisham abhavayaiva kala rupaha. This form of kala rupa is meant for the destruction of those who are envious of the demon, of the devotees. விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாகரும் தம்முடைய மூத்தவரான பூர்வாச்சாரியாரான ஜீவ கோஸ்வாமியை போலவே இந்த கால ரூபம் என்னும் ரூபமானது யாரெல்லாம் பகவானிடம் பொறாமை கொண்டு பகவானுக்கு எதிராக செயல்படுகிறார்களோ அசுரர்களோ அவர்களுக்கென்றே இது இந்த கால ரூபம் அவர்களுடைய அழிவுக்காகவே எடுக்கப்படுகின்றது. Here in this verse, the word asya means on this earth, bhumau. இங்க அஸ்யா அப்படிங்கிற வார்த்தை இந்த உலகில் இந்த பூமியில் அதை குறிக்கின்றது. This person is living now in Dwarka. நபர் நம்முடன் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கறத குறிக்கிறது. Swayam tu paramananda rupa evetyasaha. But for the devotees, he's in his own real form, which is supreme bliss. ஆனா பக்தர்களுக்கோ அவர் அவருடைய உண்மையான பரம ஆனந்த ரூபத்தில் இருக்கிறார் அப்படிங்கறத அங்க புரிஞ்சுக்கணும். Sometimes the devotees may also be tested by the Lord.
சில நேரங்கள்ல பக்தர்களுக்கும் சோதனை பகவான் கொடுப்பார். To whatever degree we have material contamination within our hearts, to that degree we will feel the nature of this material world in the form of time. நம்மளுடைய இதயத்துல எந்த அளவுக்கு நமக்கிட்ட அந்த பௌதீக மாசுகள் நிரம்பி இருக்கிறதோ அந்த அளவுக்கு நம்ம இந்த துன்பங்களை காலத்தின் ரூபத்தில் உணர்வோம். This verse is confirming what Krishna says in Bhagavad Gita, yada yada hi dharmasya glanir bhavati bharata abhittanam dharmasya taratmanam shrijami aham ityadi. பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிற யதா யதாகி தர்மஸ்யங்கிற ஸ்லோகமானது அதுல என்ன பொருளோ, எப்பொழுதெல்லாம் எங்கெல்லாம் அதர்மம் நிலைத்து தலை தூக்கி ஆடுகின்றதோ, தர்மம் குலைகின்றதோ, அப்பெல்லாம் நான் அங்கு அவதரித்து தர்மத்தை நிலைநாட்டுவேன் அப்படிங்கிற கருத்து தான் இந்த ஸ்லோகமும் சொல்றது. Now we'll go on to text number 50. நம்ம இப்போ 50வது ஸ்லோகத்திற்கு செல்வோம். Nishpaditam devakrityam avashesham pratikshate tavad yuyam avekshadvam bhavedyavareeshwarah. மாதாஜி 50வது ஸ்லோகத்திற்கான மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் படிங்க. தேவர்களுக்கு உதவக்கூடிய தம் கடமையை பகவான் ஏற்கனவே செய்து முடித்து விட்டார். மிச்சத்துக்காக அவர் காத்திருக்கிறார். பகவான் இந்த பூமியில் உள்ளவரை பாண்டவர்களான நீங்களும் காத்திருங்கள். பொருளுரை. பகவானிடமும் அவரது பக்தர்களிடமும் பொறாமை கொண்டுள்ள அசுரர்களால் ஜட நிர்வாகிகளான தேவர்களுக்கு தொல்லை உண்டாகும் போது அவர்களுக்கு உதவுவதற்காக ஆன்மீக வழியிலேயே மிக உயர்ந்த கிரகமான கிருஷ்ண லோகத்திலிருந்து பகவான் அவதரிக்கின்றார். மேலே குறிப்பிட்டது போல் பந்தப்பட்ட ஜீவராசிகள் ஜட உலகில் காண்பவைகளை எல்லாம் அடக்கியாள விரும்பி அவற்றுடன் தொடர்பு கொள்கின்றன. பொய்யான ஒரு கடவுளாக இருக்க ஒவ்வொருவரும் முயல்கின்றனர். இத்தகைய பொய் கடவுள்களுக்கிடையே பெரும் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய போட்டியாளர்கள் அசுரர்கள் எனப்படுகின்றார்கள். உலகில் அசுரர்களின் கூட்டம் பெருகும் போது பகவத் பக்தர்களுக்கு அதுவே நரகமாகி விடுகிறது. அசுரர்களின் பெருக்கத்தினால் உயர் கிரகங்களில் உள்ள தேவர்களும் பகவானின் தூய பக்தர்களும் மற்றும் இயல்பாகவே பகவானிடம் பக்தி கொண்டுள்ள பாமர மக்களும் விடுதலைக்காக பகவானிடம் வேண்டுகின்றனர். எனவே மனித சமுதாயத்தை அல்லது மிருக சமுதாயத்தை கூட சீர்திருத்துவதற்காக பகவான் தாமாகவே அவதரிக்கின்றார் அல்லது அவர்களது பக்தர்களின் சிலரை அனுப்பி வைக்கின்றார். இத்தகைய பிளவுபட்ட நிலைகள் மனித சமூகத்தில் மட்டும் வந்தார். யுதிஷ்ட மகாராஜனின் ஆட்சி காலத்தில் ஏறக்குறைய இந்த அசுரர்கள் அனைவருமே பகவானால் கொல்லப்பட்டனர். இப்பொழுது யது வம்சம் என்று அழைக்கப்படும் அவரது சொந்த வம்சமும் அழிந்து விடுவதற்காக அவர் காத்திருக்கிறார். இந்த யது வம்சம் பகவானின் விருப்பத்தினால் இவ்வுலகில் தோற்றுவிக்கப்பட்டது. தமது நித்திய உலகில் தாம் புறப்படும் முன்பாகவே அவர்களை இங்கு அனுப்பிவிட பகவான் விரும்பினார். விதுரரை போலவே நாரதரும் உடனடியாக நிகழப்போகும் யது வம்சத்தின் அழிவை பற்றி வெளிப்படுத்தவில்லை. ஆனால் அவர் அரசருக்கும் அவரது சகோதரர்களுக்கும் மறைமுகமான ஒரு குறிப்பை மட்டுமே உணர்த்தி அச்சம்பவம் நிறைவேறி பகவான் புறப்பட்டு செல்லும் வரை காத்திருக்கும்படி கூறினார். ஹரே கிருஷ்ணா. So here in this verse, very interesting word is avashesham. அவசேஷம் அப்படிங்கிற ஒரு விசேஷமான வார்த்தை இங்க உபயோகிக்கப்பட்டிருக்கு. They're instructed to simply wait for the rest. அதனுடைய பொருள் என்ன? காலம் என்ன பின்ன நடக்க வேண்டிய சம்பவம் என்ன நடக்குமோ அது வரைக்கும் காத்திருங்கள். What is that avashesham? அந்த மாதிரியான எதற்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும்? It's really unclear. இங்க சரியா தெளிவாகவே இல்லை அது. But Srila Prabhupada has made it clear for us. ஆனா ஸ்ரீல பிரபுபாதர் தன்னுடைய பொருளுரையில அது என்ன அப்படிங்கறத நமக்கு தெளிவாக கூறுகிறார். So has Sridhar Swami. அதையே ஸ்ரீதர சுவாமியும் அவ்வாறு விளக்கியுள்ளார். And others.
மற்ற ஆச்சாரியர்களும் அவ்வாறே விளக்கியுள்ளனர். Yadukulakshayam iti hridistham. The thing that he's kept within his heart without actually mentioning directly is the destruction of the Yadukula. நாரத முனிவர் எதை குறிக்கிறார்? யதுகுல வம்சம் நாசம் அடைய போறது அப்படிங்கறத அவர் மனசுல வச்சிருக்கார், ஆனா வெளிப்படையாக சொல்லல. அதை வச்சுதான் அவர் குறிக்கிறார். The instruction is to wait, and when the Lord himself also disappears, then you can also go. அவர் என்ன இங்க அறிவுரை கூறுகிறார் நாரதர்? பகவான் இங்க இருக்கும் வரையும் நீங்க இருங்க, பகவான் இந்த இடத்தை விட்டு கிளம்பின உடனே நீங்களும் இந்த இடத்தை விட்டு கிளம்பிடுங்க. As we know, when there's something really important that has to happen, Narad Muni shows up, and the things that he says sets people in their place. நமக்கு தெரிஞ்சிருக்கும், நாரத முனிவர் எங்கெங்கெல்லாம் கலவரங்கள் உண்டாகிறதோ அந்த இடத்துல அவர் தோன்றுகிறார். அந்த இடத்துல தோன்றி மக்களை சரியான நிலைக்கு அவர் அறிவுறுத்துகிறார். Kevalam avashesham pratikshata iti yadukulanam antarthapan iti hridistham tatcha bhutam api viduravad eva navarnayat. Vishwanath Chakravarti Thakur says, the Lord is just waiting for the remaining actions, but like Vidura, Narad Muni did not describe anything about the destruction of the Yadus. இங்க விஸ்வநாத் சக்கரவர்த்தி டாக்கூர் இதுக்கு என்ன விளக்கம் சொல்றாருன்னா, நாரத முனிவர் பகவான் இந்த எல்லா சம்பவங்களும் நடப்பதற்காக காத்திருக்கிறார். இந்த யதுகுல வம்சம் நாசம் அடைய போறது அப்படிங்கிறது நாரத முனிக்கு தெரிஞ்சிருந்தோம், விதுரருக்கும் அது தெரிஞ்சிருந்தது. அதே போல ஆனால் அவர் அதை வெளிப்படுத்தவில்லை. Now, in his purport, Srila Prabhupada, as usual, gives us very wonderful instructions. ஸ்ரீல பிரபுபாதர் தம்முடைய பொருளுரையில நமக்கு மிக முக்கியமான அறிவுரைகளை எப்பொழுதும் போல வழங்கியுள்ளார். As we know from Srimad Bhagavatam, the Lord descends from Krishna Loka in order to help the Devas whenever they are vexed by the predominance of demons, as we've already described. முன்பு கூறிய போல அசுரர்கள் தங்களுடைய செயல்கள் மூலம் தேவர்களுக்கு எப்பொழுதெல்லாம் இன்னல்களை கொடுக்கின்றார்களோ அப்பொழுதெல்லாம் பகவான் தம்முடைய சுய தாமமான கோலோக விருந்தாவனத்திலிருந்து இங்கு கீழிறங்கி வருகிறார். Indradi vyakulam lokam mridayanti yuge yuge. Time and again the Lord comes and pacifies the situation of disturbance that is created by those who are envious of Indra and his representatives. இதேதான் ஸ்ரீமத் பாகவதத்தின் 3வது அத்தியாயத்தின் ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்திராரி வியாக்குலம் லோகம். எப்பொழுதெல்லாம் இந்திரனுக்கு பிரச்சனை வருகின்றதோ அப்பொழுது பகவான் தன்னுடைய தாமத்திலிருந்து இறங்கி இந்திரனுடைய சார்ந்திருக்கும் பக்தர்களை அனைவரையும் காக்கின்றார். In this case, of course, it is Swayam Bhagavan doing this. Krishnastu Bhagavan Swayam. ஆனா இந்த குறிப்பிட்ட இடத்துல பகவான் தாமாகவே, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம்னு சொல்லப்படக்கூடிய கிருஷ்ணர் தாமாகவே இறங்கி வருகிறார். Although he's been called here only Bhagavan Bhuta Bhavana living in Dwarka, we understand this is Krishna. இங்க பகவான் பூத பாவன என்ற சொல் மூலம் துவாரகையில வசிக்கும் பகவான் சொல்லப்பட்டிருந்தா கூட அது கிருஷ்ணர் அப்படிங்கறத நம்ம நிச்சயம் புரிந்திருக்க வேண்டும். Such a disturbance when people cannot control their envy or cannot quell their envy or eliminate their envy. It creates such a disturbance for the world. எப்பொழுதெல்லாம் பொறாமையை கட்டுப்படுத்தாத மக்கள் செயல்படும் பொழுது பகவான் இறங்கி இந்த மாதிரியான செயல்களை புரிகின்றார். Just like so many of the world leaders we see today, not so many, a few only. ஒரு சில உலக தலைவர்களை நம்ம பார்க்கிறோம் இன்னைக்கு. All the failed states have banded together in pacts of இந்த பல நாடுகள்
கூட்டணி அப்படிங்கிற பேர்ல ஒன்று சேர்ந்து இன்னைக்கு அப்பாவி மக்களையும் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளையும் மீது ஆக்கிரமம் செய்கின்றனர். And you notice what kind of governments they are. They're atheistic governments. உங்களுக்கு நிச்சயமும் தெரியும் அப்படிப்பட்ட அரசை ஆளும் அந்த அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கம்? நாஸ்திக அரசாங்கம். Or at best pseudo-religious governments. இல்லைன்னா ஒன்னா நாஸ்திகர்களாக இருக்கிறார்கள், இல்லைன்னா இந்த அரையும் குறையுமாக மத கோட்பாடுகளை ஏற்றிருக்கும் நபர்களாக இருக்கிறார்கள். Because when one becomes godless, this is the natural result. You turn into a monster. யார் ஒருவர் பகவானுடைய எண்ணத்தை, பகவான் மீது நம்பிக்கை இல்லை, பகவான் இல்லை என்று கூறுகின்றார்களோ அவர்கள் இப்படிப்பட்ட அரக்கர்களாக தான் மாறுகின்றனர். Nunam pramatta kurute vikarma yat indriya pritaya apranoti. ஏன் அவங்க இப்படி செயல்படுறாங்க? நூனம் பிரமத்த, மதம் பிடித்து பௌதீக இந்திரியங்கள், கட்டுக்கடங்காத இந்திரியங்கள் மூலம் மதம் பிடித்து செயல்படுகின்றனர். Really madam. உண்மையில மதம்ங்கிற வார்த்தை தான் அங்க நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது கட்டுக்கடங்காத புலன். So conditioned souls, we're in material association by our own choice. இந்த கட்டுண்ட ஆத்மாக்கள் அவர்களே தேர்ந்தெடுத்து இந்த சூழ்நிலையில அவர்களை ஆழ்த்திக் கொள்கின்றனர். And we're trying to compete with other demons who have the same agenda. அந்த விதத்துல இப்படிப்பட்ட அசுரர்களோட நம்ம போட்டி தான் போடுற மாதிரி இருக்கு. அவங்களோட நம்ம மிஞ்சணும் அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்கு. And Prabhupada writes here, there's keen competition among such imitation gods. இங்க எப்படி சொல்றார்? பிரபுபாத சொல்றார், கடவுளாக நகல் செய்யும் நபர்கள் மத்தியில மிக உன்னதமான தீவிரமான போட்டி இருக்கின்றது. What is that keen competition? I've been waiting decades for this opportunity, and if anybody gets in my way, I'm going to use nuclear weapons. அப்படி இவங்க தீவிரமாக அவங்க போட்டி மனப்பான்மை வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் இதனால் வரைக்கும் இந்த ஒரு சூழ்நிலைக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், எப்படா சண்டை போட முடியும்னு. எப்போ சண்டை வருதுன்னு தெரிஞ்சா நான் அணு ஆயுதம் கூட அவங்க மேல செலுத்துறதுக்கு தயங்க மாட்டேன். This is the mentality, the asura. இது அசுரனுடைய மனப்பான்மை. According to scripture. இது சாஸ்திரத்தின் படியில இப்படிதான் விளக்கப்பட்டிருக்கு. And it is not the devotees who are making these threats or taking over other people's countries. பக்தர்களா மற்றவர்களுடைய நாட்டை அபகரிக்கின்றனர், பக்தர்களா மற்றவர்கள் மீது ஆக்கிரமம் செய்கின்றனர். இல்லை. So when there are too many asuras in this world, Prabhupada writes, it then becomes a hell for those who are devotees. அப்படிப்பட்ட அசுரர்களுடைய ஆதிக்கமும் அசுரர்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாயிடுச்சுன்னா இந்த உலகம் பக்தர்களுக்கு நரகமாக மாறிவிடும். You get run over by a tank or you get shot by a sniper. அந்த மாதிரியான சூழ்நிலை தான் இப்போ ஒருத்தன் மறைந்திருந்து சுடுறான், இல்ல ஒரு பீரங்கியை கொண்டு வந்தே ஒரு சின்ன நபர் மீது ஏற்றுகின்றான். Just trying to protect your family. If you get too close to a window, you can be shot. நீங்க குடும்பத்தை காக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளுக்காக ஜன்னல் கிட்ட நீங்க போனீங்கன்னா அவன் மறைஞ்சிருந்து ஜன்னல்ல வெளியில இருந்து சுட்டு கொள்றான். So due to the growth of the asuras, the massively devoted by nature, and also the devotees, they pray to the Lord for relief, just as we were doing a few moments ago. இந்த அசுரர்களுடைய ஆதிக்கம் எல்லைக்கு மீறி தாங்க முடியாத போகும் பட்சத்துல நம்ம இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஞ்ச பிரார்த்தனை போல பக்தர்களும் பொதுமக்களும் பகவானிடம் காரணத்திற்காக பிரார்த்தனை செய்கின்றனர். And either the Lord will come himself in some unimaginable way, or he will arrange for someone else to take care of the situation. இந்த மாதிரியான சூழ்நிலையில நிச்சயம் பகவான் தாமாகவே ஏதோ ஒரு விதத்துல அங்கு வருவார், இல்லைன்னா வேற ஏதோ ஒரு விதமாக அவர் ஏற்பாடு செய்வார் நம்மளை காப்பதற்கான முயற்சியில.
he deputes his devotees to remodel the fallen condition of human society. அவர் தம்முடைய பக்தர்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்து அதன் மூலம் இந்த சமுதாயத்தை சீர்திருத்தம் செய்யும் பொறுப்பை பக்தர்களிடம் கொடுப்பார். Who are those devotees? யார் அந்த பக்தர்கள்? Srila Prabhupada. ஸ்ரீல பிரபுபாதரே. And anyone who would follow him purely. உண்மையான விதத்துல நேர்மையான விதத்துல அவரை யாரெல்லாம் பின்தொடர்கின்றார்களோ அவர்கள்தான் பகவானுடைய பிரதிநிதிகள். That is our responsibility. உண்மையில சொல்லணும்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பும் இதுவே. It's a massive one. இது மிகப்பெரிய பொறுப்பு. Who else is going to take care? யார் இவர்களை எல்லாம் காப்பாற்ற முடியும்? So Srila Prabhupada then says, such disruptions take place not only in human society but also among animals. பிரபுபாதர் இங்க ஒரு முக்கியமான விஷயம் சொல்றார். இப்படிப்பட்ட தொந்தரவுகள் இன்னல்கள் மனித வர்க்கத்துல மட்டும் இல்ல மிருக வர்க்கத்துல கூட இப்படிப்பட்ட இன்னல்கள் நடக்கின்றது. Even among the demigods we see this is going on, this sura versus asuras. ஏன் தேவர்கள் மத்தியிலும் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடைபெறும் பிரச்சனைகள் மூலம் இம்மாதிரியான இன்னல்கள் அங்கும் நடக்கின்றது. We're talking about the beginning of World War III now in this world. இப்போ வேணா இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த தருணத்துல உலகப்போர் மூன்றாம் உலகப்போர்னு நினைக்கிறோம். But it can become a cosmic scale. ஆனா இது பிரபஞ்சத்திலேயே ஒரு பெரிய போராக மாறக்கூடியதாகும். Who was that? Chandra, I believe. He kidnapped the wife of Brihaspati, was it not? இது பிரபஞ்சத்துல கூட இது நடந்திருக்கு. முந்தைய தினத்துல யாரு? சந்திரன் பிரகஸ்பதியுடைய மனைவியை அபகரித்து விட்டான். And it caused an intergalactic war between all the different suras and different planets, and it was massive destruction. அப்ப என்ன நடந்ததுன்னா அந்த சமயத்துல ஒவ்வொரு கிரகங்களுக்கு மத்தியிலையும் அந்த ஒவ்வொரு கிரகங்களும் இன்னொரு கிரகங்களோட பெரும் போர் ஒன்று உண்டாகிவிட்டது. So it's not surprising to see that these things happen. அதனால நமக்கு மத்தியில இப்படி நடக்குதுங்கிறத பாக்குறது ஒரு பெரிய அதிர்ச்சிக்குரிய விஷயம் அல்ல. On April 4th, 1975, in Mayapur, devotees had a discussion with Srila Prabhupada about World War III. ஏப்ரல் 4, 1975 ஆண்டு பிரபுபாதருடன் அவருடைய சீடர்கள் பக்தர்கள் மூன்றாம் உலக போரை பற்றி ஒரு விவாதம் செய்தனர். விவாதம்னா ஒரு கலந்துரையாடல் செய்தனர். Srila Prabhupada said at that time, that April 4th, 1975, that the actual war will be between America and Russia. அப்போ அந்த நாள் ஏப்ரல் 4, 1975 பிரபுபாதர் என்ன சொன்னார்னா உண்மையான மூன்றாம் உலக போருங்கிறது அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் மத்தியில் தான் நடக்கும். This was in India, of course, in Mayapur. இது மாயாப்பூர்ல அவர் உட்கார்ந்து இதை சொல்லியிருக்கார் அப்பொழுது. So one devotee asked Srila Prabhupada, you said that this war will destroy the demoniac civilization. அப்ப பிரபுபாதரே நீங்க என்ன சொல்றீங்க? இந்த போரானது அசுரர் குலத்தையே அழித்து விடும் சொல்றீங்களா? And Prabhupada said yes. பிரபுபாதர் அதற்கு ஆமோதித்தார், ஆம் என்று கூறி. So does that mean that it'll destroy all the cities and all the industries? அப்ப அதனுடைய பொருள் என்ன? இங்க இருக்கக்கூடிய நகரங்களும் அங்க இருக்கக்கூடிய Prabhupada answered, war means destruction of all cities, and that is natural. You have got experience in Europe so many times. அப்ப பிரபுபாதர் சொல்றார், போர் என்று வந்துவிட்டாலே நகரங்களும் மற்ற அனைத்தும் அழிக்கப்படும், அழிவே. இத பலமுறை நீங்க ஐரோப்பிய கண்டத்துல நடந்திருக்கிறத பார்க்கலாம். Now in Bhagavad Gita chapter 9 text number 31, Srila Prabhupada has also given all of us some instructions relevant in case we're worried. இப்போ நமக்கு பெரும் கவலை கொண்டு இருக்கோம் என்றால் பிரபுபாதர் நமக்காகவே பகவத்கீதை 9வது அத்தியாயம் 31வது ஸ்லோகத்தின் பொருளுரையில ஒரு சில கோட்பாடுகளை வழங்கியுள்ளார்.
Kaunteya pratijanihi na me bhakta pranashyati. Krishna actually is promising Arjuna that my devotee will never perish. இந்த ஸ்லோகம் 31வது ஸ்லோகம் 9வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் என்ன சொல்றார்? அர்ஜுனா, நீ பிரகடனமாக வெளிப்படையாக அனைவரிடமும் கூறுவாயாக, என்னவென்றால் என்னுடைய பக்தனுக்கு அழிவே இல்லை. So Prabhupada, he commented that sometimes the devotees are worried about this danger and what should they do. But in all kinds of danger, they should be confident of their protection by the Supreme Lord or the Vishnu Dutas. அந்த பொருளுரையில பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சில சமயங்கள்ல பக்தர்கள் என்ன நடக்குமோ, அவர்களுடைய பாதுகாப்புக்கான கலங்கம் ஏதாவது வந்து விடுமோ என்று உணரலாம். ஆனால் ஒவ்வொரு தருணமும் பகவான் கிருஷ்ணர் எல்லா நேரத்திலும் விஷ்ணு தூதர்கள் மூலமாக அவரை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை, திடமான நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். So here we see that Krishna had already vanquished Kamsa, Jarasandha, Shishupala, etc. during Maharaj Yudhishthir's reign. மகாராஜருடைய யுதிஷ்டர் காலத்திலேயே கம்சன், ஜராசந்தன், சிசுபாலன் போன்ற பல அசுரர்களை கிருஷ்ணர் அழித்திருக்கிறார். But now the Lord is awaiting the destruction of his own dynasty, the Yaduvamsha. ஆனா பகவான் இப்ப எதுக்காக காத்திருக்கிறார்? அவருடைய யது வம்சமே அழிவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார். He only arranged for them to come into the world, and before his departure he wants to remove them from this world. அவர்தான் அவங்கள வரவழைச்சாங்க அந்த யது வம்சத்தை. அவர்தான் இப்போ அந்த யது வம்சத்தோட அழிவுக்காக ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறார். So now Srila Prabhupada is paraphrasing the acharyas that we've already heard from about this. இதன் பிறகு ஸ்ரீல பிரபுபாதர் முந்தைய பூர்வாச்சாரியர்கள் கூறியதையே வேறு விதமாக அதே இதையே மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறார். Narad Muni did not disclose the imminent annihilation of the Yoda dynasty, just like Vidura didn't disclose. எப்படி விதுரர் யது வம்சம் அழிய போகுது அப்படிங்கறத சொல்லலையோ, அதே போல நாரத முனியும் அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தவில்லை. But he gave an indirect hint. ஆனா மறைமுகமாக அவர் அதை சுட்டி காட்டுகிறார். Avashesham pratikshate. அவசேஷம் பிரதீக்ஷதே. Nishpaditam deva krityam. நிஷ்பாதித்தம் தேவ கிருத்தியம். In other words, the Lord's function on behalf of the demigods has already been completed. Now you should await for what follows. அதாவது தேவர்கள் எதை நடக்க வேண்டும், எது நடக்க வேண்டும் நினைச்சாங்களோ அவர்களுடைய குறிக்கோள் நிறைவேறிவிட்டது. இப்பொழுது நீங்க அதற்பின் என்ன நடக்க போகுதோ அதுக்காக காத்திருக்க வேண்டும். Yaviriheshwaraha, as long as the Lord remains here, tavid yuyam avekshadvam bhavet. You should all just stay tuned. அதாவது பகவான் இந்த உலகத்துல எவ்வளவு நாள் இருக்கிறாரோ அது வரைக்கும் நீங்க காத்திருக்க வேண்டும். I'm going to stop here, but if anyone has any questions or any comments on any of this, we can discuss. இங்க இதோட நிறுத்திக்க விரும்புறேன். ஏதாவது கேள்விகள் கருத்துக்கள் இருந்தா இப்போ கேட்கலாம். So Prabhu, just 2 days back, my wife, she is reading daily her Bhagavatam study, 11th canto, and she is right in the middle of this annihilation of Yadu Vamsha. She came to my room. She was visibly disturbed to hear that the Akrura is killed by somebody, Aniruddha is doing this, or somebody is doing this. She was confused. She was asking me, how can I even understand this? It was heavy heart. How do we pacify that heavy heart? Translate the question. ஒரு 2 நாட்கள் முன்னாடி 11வது ஸ்கந்தத்தை படித்திருக்கும் பொழுது என்னுடைய மனைவி என்னுடைய அறைக்கு இந்த மாதிரி போட்டிருக்கு பாகவதத்துல, அனிருத்தர் இப்படி பண்ணாரு, அக்ரூரர் அழிக்கப்பட்டார், அவர் கொன்றார், இவர் கொன்றார்னு. இது பகவானுடைய ஏற்பாடுன்னு சொல்லிடுறீங்க. ஆனா இத படிக்கிறச்சே மனம் ரொம்ப கனமா இருக்கு. இந்த மன கனத்தை எப்படி நான் போக்குறது?
The Christians have a saying, very simple saying, but very profound one. The Lord acts in mysterious ways. கிறிஸ்துவர்களுக்கு ஒரு இது உண்டு, கோட்பாடு. அது ரொம்ப அருமையான கோட்பாடு தான். அதையும் நம்ம கவனிக்கணும். பகவான் செய்யும் செயல்களானது பரம ரகசியமானதாகும். It's not a mystery to him. அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரகசியம் கிடையாது. அவருக்கு ஒரு பெரிய பொருட்டல்ல. It's a mystery to us. ஆனா நமக்கு தான் இது ஒரு பெரும் பரம ரகசியமாக மர்மமாக இருக்கிறது. The Lord has his own purpose. அவருக்கு தெரியும் அவருக்கு என்ன தேவை, அவருடைய குறிக்கோள் என்ன, அதெல்லாம் நிச்சயம். Here we see even his devotees, like Narad Muni and Vidura, they know what the Lord's purpose is, but they're not saying. ஆனா இங்க பாக்குறோம், நாரத முனிவரும் சரி, விதுரரும் சரி, அவங்களுக்கும் தெரியுது பகவானுடைய குறிக்கோள் என்ன, அவருடைய அவதார நோக்கம் என்னன்னு. ஆனா அவங்க அதை வெளியில சொல்றது இல்ல. So there are many ways that we can look at this Moshala Leela of the Lord. இந்த மௌஷா லீலா அப்படிங்கிற இறுதி லீலையை பத்தி பார்க்கணும்னா பல கோணங்கள்ல நம்ம அதை கவனிக்கலாம். But in general, devotees don't discuss it. பொதுவா பக்தர்கள் அவர்கள் மத்தியில இந்த சம்பவங்களை பத்தி அவங்க விவாதிக்க விரும்புவதில்லை. Maybe that's why the doubts are there. அதனாலதான் what's that, Prabhu? Maybe that's what creates so many doubts. We don't hear explanation. அத பத்தி ஜாஸ்தி பேசுறது இல்ல, விவாதிப்பது இல்ல. அதனாலதான் நமக்கு பலவிதமான சந்தேகங்களும் இங்க தோன்றுகின்றன. So there are several things that we could say about this. இத பத்தி பல விதத்துல நம்ம ஆறுதல் சொல்லலாம். I'm going to say one thing about it. ஆனா நான் ஒரே ஒரு விஷயத்தை குறிப்பிட விரும்புறேன். The Lord purposely wanted to remove his own dynasty before his departure because he did not want that dynasty to continue after his departure. He didn't want anyone to be able to claim that we are descendants of Lord Krishna. இதுல என்ன பகவான் அவருடைய வம்சம் அனைத்தும் அவருக்கு முன்னாடி அவங்க கிளம்பிடணும் அப்படிங்கறத அவர் விரும்பினார். ஏன்னா அவர் போனதுக்கு அப்புறம் யாரும் நான் கிருஷ்ணனுடைய வம்சம் அப்படின்னு உரிமை கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறது தான் அவருடைய விருப்பமாக இருந்தது. Of course, as I said, there are many ways that we can look at this. There are many explanations we can give for it, but this is something to consider. பலவிதமான வியாக்கியானங்கள், பலவிதமான விளக்கங்கள் இங்க இருக்கும் பட்சத்திலும் இந்த ஒரு விளக்கம் நம்ம கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். This whole Moshala Leela was arranged by the Lord just to demonstrate how much problem it can be if you are in this lineage from the Lord himself. அதாவது இந்த மௌஷல லீலன்னு சொல்லப்படக்கூடிய இந்த இறுதி லீலை என்ன சொல்றதுன்னா பல விஷயங்களை நமக்கு விளக்குறது. முக்கியமா நம்ம பகவானுடைய பரம்பரையில இருக்கோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம சரியா உபயோகிக்கலன்னா எவ்வளவு பிரச்சனைக்கு அது கொண்டு வர முடியும் அப்படிங்கறத இங்க விளக்குறது. We have a spiritual lineage. நமக்கு நிச்சயமாக ஆன்மீக பரம்பரை உண்டு. And a spiritual lineage can also be abused. அதே விதத்துல ஆன்மீக பரம்பரை கூட தவறான விதத்துல துர்பிரயோகம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு. This is for us to meditate on. இதை நம்ம கவனமாக தியானம் செஞ்சு மனதுல நிறுத்த வேண்டிய விஷயமாகும். It's maybe the most productive thing for us to meditate on. சொல்ல போனா இப்போ நம்ம முக்கியமா யோசிச்சு நமக்கு ஏதாவது நன்மை பயக்கக்கூடியதுன்னா இந்த விஷயத்தை யோசிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். Unless we meditate on it, how are we going to prevent it? நம்ம இத பத்தி யோசிக்கலன்னா எப்படி இந்த ஆன்மீக பரம்பரை அழிவடையறதுல இருந்து தடுக்க முடியும்? I don't know if that's answering your question satisfactorily. உங்களுடைய கேள்வியை இது பதில் சொல்றதா அப்படிங்க திருப்திகரமான பதில் கொடுக்கறதான்றது எனக்கு தெரியல. But there's certainly a lot of food for thought there. அங்க ஆனா கருத்து கொள்வதற்கான விஷயங்கள் அதிகம் உள்ளது நிச்சயம். There's another question. I think Shivakumar Prabhu, you can go first and then Kishori Mataji. Hare Krishna Prabhu, Dandavat Prabhu. Prabhu, relating to the
now the situation in Ukraine, Prabhu, relating that situation to our personal experience as well. When we are in very serious challenge or serious threats, definitely the experience is that the devotion, the quality of devotion is also better. We seem to be very sincere in our devotion. So when we go through certain challenges, when we approach devotees, there are two kinds of kind of instruction or the approach that comes up. One angle is that you better stay in the challenging situation so that your devotion will be pure or deep, and you will make progress in bhakti. In which case, our mind kinds of pushes back thinking. I don't see compassion in the devotee who is coming back with this kind of an instruction or the advice. Whereas our personal experience do kind of convey that our devotion gets serious when we are in challenging situation, Prabhu. So it seems to be a struggle between these two ends. How do we balance is what my question, Prabhu. I'm not sure I got your question. Okay. When I go through personal challenge, Prabhu, our experience says that when we are in the challenge, our devotion is sincere, and we also make progress in bhakti. But when it gets too serious, to an extent that we are not able to handle, and when we reach out to devotees, the devotees also convey that, at least some of the devotees, not everyone, but when they convey our experience, we kind of expect, oh, I don't see compassion in their advice or instruction. So the mind pushes back. I am already kind of helpless and I am coming to you, but you are asking me to stay in that situation, not try to come out of that situation, so that your devotion will be little deep and you will make progress. But there is to the extent that we can tolerate and continue, or versus the progress in bhakti seem to be two ends, and we are struggling with those two ends. Yes, I understand. Prabhu, can you summarize that in a very capsule format for me to translate? I can, but I can try translating, if it's okay. Yeah, that's good. Yeah, that's best. Because ஹரே கிருஷ்ண நடக்கிற சம்பவத்தை நம்ம அதை தொடர்புபடுத்தி நம்மளோட வாழ்க்கைக்கும் பக்தியோட பயிற்சிக்கும் நம்ம அதை தொடர்புபடுத்தி பார்க்கும்போது, கஷ்டப்படும் போது மட்டும்தான் நம்ம ரொம்ப தீவிரமா நம்மளோட சாண்டிங்கா இருக்கட்டும், நம்மளோட மத்த சாதனா வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு. அது நம்ம அனுபவபூர்வமான ஒரு உண்மை. அது ரொம்ப ஒரு தீவிரமான ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது பக்தர்கள் அணுகும்போது, பக்தர்களும் அதே தான் சொல்றாங்க, நீங்க அந்த சூழ்நிலையை விட்டு வெளியே வர முயற்சி பண்ணாதீங்க, அங்க இருந்தே பக்தி பண்ணுங்க, அப்போ பக்தியில ரொம்ப முன்னேறுவீங்கன்னு சொல்றாங்க. ஆனா அப்படி சொல்லும்போது இதுல கருணையே இல்லையே அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது. அப்போ நம்மளோட மனது வந்து இல்ல, இது ஏன் இப்படி திணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வருது. ஸோ அதனால என்னன்னா, ஒரு எல்லையில வந்து பக்தியில முன்னேறணும்னா கஷ்டப்பட்டாதான் முன்னேறணும், கஷ்டமான சூழ்நிலையில இருந்தாதான் அந்த முன்னேற்றம் வருதுன்றது உண்மை. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த கருணைன்றது வந்து இல்லையே, இவ்வளவு தீவிரமா இருந்துதான் பண்ணணுமா அப்படின்றத சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாவும் இருக்கு. இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம பக்தியில முன்னேறலான்றதுதான் கேள்வி. There's a lot of stuff in this question. இந்த கேள்வியில பல கருத்துக்கள் அடங்கி இருக்கிறது. First thing I will say, one has to really have a clear sense of one's personal adhikar, one's personal eligibility for devotional service. முதல்ல நம்ம கருத்துல கொள்ள வேண்டியது என்னன்னா, அவரவர் தனிப்பட்ட தகுதி என்ன, அதாவது அதிகாரம் என்ன, பக்தி செய்யறதுக்கு அவங்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத அவரவர்கள் நிர்ணயிக்க வேண்டியது அவசியம். It's very risky to put yourself into a position that you're not sure you can handle. அதாவது உங்களுக்கு தகுதி இல்லாத ஒரு தடத்துல உங்களையே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது மிக அபாயகரமான சூழ்நிலையாகும். Svai adhikare yanishtha saguna parakirtata. It's considered to be a qualification if you know your adhikar and remain within that adhikar and do not try something above that. அவங்களுடைய அதிகாரம் என்ன, அவங்களுடைய தகுதி என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த வரம்புக்குள்ள இருக்கிறது தான் அவங்களுக்கு சிறந்தது. Neither should you settle for anything less than that.
அதுக்கு கீழேயும் போகக்கூடாது, அதுக்கு மேலேயும் விரும்பக்கூடாது. When I was in college, they told us that when you're teaching a class, you should aim right above everyone's head. ஒரு தடவை நான் என்னுடைய கல்லூரியில இருக்கும் பொழுது அந்த எனக்கு கத்துக் கொடுத்தது என்னன்னா, நீங்க ஒரு கிளாஸ ஒருத்தருக்கு வந்து சொல்லி கொடுக்க போறீங்க அப்படின்னா நீங்க வந்து அவங்களுடைய ஒரு 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 அளவுன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய அளவு வந்து அவங்களுடைய தலைக்கு போற அளவுக்கு, அவங்க புத்திக்கு எற்ற அளவுக்கு நம்ம கவனிக்கணும். I couldn't translate that exactly, but although I understand that. Means you should present the material in such a way that the students are challenged but not discouraged. Okay. அதாவது ஒருத்தர் வந்து வாத்தியார் அப்படின்னா அவர் எப்படி சொல்லிக் கொடுக்கணும்னா, அவங்க வந்து நிச்சயம் வந்து அவங்களுடைய புத்திய வந்து அறிவை வந்து கிளற மாதிரி இருக்கணும். ஆனா அதே சமயத்துல அவங்க அதை கேட்டு மனம் தளராமல் இருக்கும்படி சொல்லிக் கொடுக்கணும். If you make it too easy, they don't learn anything and they get bored. நீங்க ரொம்ப எளிதா வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்கற மாதிரி சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து சோர்வடைஞ்சிருவாங்க, அதை பத்தி அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. And if you make it too difficult for them, then they get thoroughly discouraged and give up. அவங்களுக்கு நீங்க வந்து ரொம்ப கடுமையான விதத்துல அதை சொன்னா அவங்க வந்து மனம் திளர்ந்து அவங்க கை விட்டுருவாங்க அவங்க முயற்சியை. So it has to be der inch upper. அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சமநிலையில இருக்கணும். So this is applicable to ourselves as well. இது நமக்கும் பொருந்தும். இங்க we have to challenge ourselves in Krishna consciousness, but not foolishly so. நம்ம வந்து நம்மளுடைய கிருஷ்ண பக்தி உணர்வுல வந்து நம்மளையே வந்து அடிக்கடி சவால் விடுத்து அதன்படி செயல்படணும். ஆனா முட்டாள்தனமாக நம்ம வந்து நமக்கு இல்லாததை நம்ம வந்து முயற்சிக்க கூடாது. சுதா, Srila Prabhupada often says we don't go around embracing tigers just because they're also parts and parcels of Krishna. True, I missed that part. We don't go around embracing tigers just because we know that they're part and parcel of Krishna too. அதாவது கிருஷ்ணருடைய அம்சம் அப்படின்னு சொல்லி புலி கிட்ட போய் நம்ம தலையை கொடுக்க கூடாது. And we have spiritual masters to guide us for this sort of situation exactly. இந்த மாதிரியான சூழ்நிலைக்கு நமக்கு வழிகாட்டியாக இருப்பதற்காகவே ஆன்மீக குருக்கள் நிச்சயம் இருக்கிறார்கள். A spiritual master will tell us that no, you don't have this adhikar, you should not do this, or you should do this, depending. ஆன்மீக குருனால சொல்ல முடியும், நீ இதை செய்யலாம், இல்ல இது நீ செய்யக்கூடாது, உனக்கு இதுக்கு அதிகாரம் இல்லை. அந்த விதத்துல அவருக்கு தான் அந்த அறிவு, அந்த அதிகாரம் உண்டு. This is only one of many reasons that we have to find a bona fide spiritual master who can guide us properly. அதாவது ஆன்மீக குரு, நமக்கு அங்கீகரிக்கப்பட்ட ஆன்மீக குரு ஏன் தேவை அப்படிங்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அந்த பல காரணங்கள்ல இது வந்து ஒரு முக்கியமான காரணமும் ஆகும். The adhikar has to be well understood. அதிகாரம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன தகுதி அப்படிங்கிறது மிக தெளிவாக புரிந்திருப்பது அவசியமாகும். So that's one point. There's a second point I'll make about this. இது ஒரு கருத்து. இதன் மேல இன்னொரு கருத்தும் உண்டு. Second point is that someone else should not be encouraging another person to work beyond his adhikar either. That's destructive, potentially harmful. ஒருத்தர் வந்து இன்னொருத்தருக்கு அவங்களோட அதிகாரத்திற்கு மீறி நீ செயல்படு அப்படிங்கிற அறிவுரையை கொடுக்க கூடாது. We should be very careful about the advice that we give. நம்ம அறிவுரை சொல்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன அறிவுரை யாருக்கு சொல்றோம் அப்படிங்கறது வந்து ரொம்ப கவனமாக இருப்பது அவசியமாகும். Giving no advice is infinitely preferable to giving bad advice. ஒரு அறிவுரையே கூறாம அவங்க படி விடுறது எவ்வளவோ சிறந்தது. ஏன்னா தவறா அப்படிங்கிறதுல மாட்டிக்கும். That's why we don't like to become Jyotishas. அதனாலதான் ஜோதிடர்களாக இருப்பதுங்கிறது ஒரு அவ்வளவு முக்கியமான
அதை யாரும் விரும்புறது இல்ல. People surrender to the advice of the person they perceive to be an authority. யாரு நம்மளுடைய அதிகாரி அப்படின்னு நம்ம நம்புறோமோ அவங்களுக்கு மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து விடுவார்கள். And if we mislead someone or if there's a problem, then we are culpable for that. நம்ம அந்த மாதிரியான நபர்கள் நம்ம நம்பி இருக்கிறச்சே நம்ம அவங்கள தவறான வழியில செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம நிச்சயம் அந்த பிரச்சனைக்குள்ள நம்மளும் மாட்டியிருப்போம். So I don't think so much of persons who go around telling other people to sacrifice more than they're willing to sacrifice themselves. Thank you so much. Hare Krishna. Kishori Mataji. Hare Krishna, Prabhuji, Dandavat Pranam, Jai Shri Prabhupada. You were saying about how Krishna comes in the form of Kal for the Asuras, and so it almost seems like Krishna appears in a form, or he reciprocates with how the person has been perceiving Krishna. And on the other hand, you have Vritra. I was thinking about Vritrasur. So he's seeing the sword of Indra and he's seeing Krishna, but he's seeing the blissful form of Krishna. So it's like contrasting. And so I was wondering, what about people like me in the middle? What happens? So how we perceive, is that how Krishna reciprocates with how we've been thinking of him, or how does it work? Your question is a little vague to me still. So I was wondering about the two contrasting scenarios where an atheist sees Krishna as Kal, and as Vritrasura, a devotee in spite of being an asura, he sees Krishna in the sword of Indra, and then there are people in between. I'm thinking of myself, and how does it pan out? So I don't disbelieve in Krishna, but at the same time I'm not as surrendered as Vritrasura is. So if it is that Krishna reciprocates, then what happens when you're somewhere in the middle? You got that, Sridhar Srinivas? Yeah, I'll try to. அதாவது நாஸ்திகர்களுக்கு கால ரூபத்துல கிருஷ்ணர் வராருன்னு சொல்றீங்க. அதே சமயத்துல சில அசுரர்கள், விருத்தாசுரனை போல அசுரர்கள் இருக்காங்க. அசுரனாக இருந்தாலும் அவர்னால கிருஷ்ணர் உண்மையான கிருஷ்ணருடைய ரூபத்தை பார்க்க முடிஞ்சது. சோ இந்த மாதிரி இருவருக்கு மத்தியில நம்ம சூழ்நிலையில நம்ம எப்படி கிருஷ்ணரை பார்க்கிறது, எந்த விதத்துல நம்ம புரிஞ்சுக்க முடியும்? Is that right, Mataji? Did I? Yes, Prabhuji. Thank you. Okay. We should have a healthy fear of God. பகவான் மீது பயம் இருப்பது நல்லதே. One devotee, he was praying that when he comes to Vrindavan, he should see Krishna from behind some bush in Nidhivan, charming the gopis playing his flute. ஒரு தடவை ஒரு பக்தர் விருந்தாவனத்துக்கு வரும் பொழுது, நான் கிருஷ்ணரை நிஜமாவே ஒரு புதருக்கு பின்னாடி அவர் புல்லாங்குழல் ஊதுவார், அப்படி இருக்கிற ரூபத்தை நான் பார்ப்பேன் அப்படின்னு எண்ணி இருந்தார். And the bhakta to whom he said this replied by quoting Mundaka Upanishad. இன்னொரு பக்தர்கிட்ட இவர் இதை சொல்றார். அப்பொழுது அந்த பக்தர் அவருக்கு முண்டக உபனிஷத்து ஸ்லோகத்தை எடுத்து விளக்குகிறார். He said it's better before you try to see Krishna's Leela or enter into Krishna's Leela, it's better to realize Krishna in the form that is
அவ்வளவு சிறந்ததல்ல. What form is that? அது உங்களுக்கு தெரியுமா அது என்ன ரூபம்னு? An upraised thunderbolt weapon ready to strike you dead. அந்த ரூபம் என்னன்னா வஜ்ர ஆயுதம். வஜ்ர ஆயுதம் வந்து கிருஷ்ணர். அது எப்பொழுதும் நம்ம மேல விழுந்து நம்மளை அழிக்கக்கூடியது அப்படிங்கறத உணர்றது முதல்ல சிறந்ததுங்கிறார். So it's a question of adhikar. இது நிஜமாவே நமக்கு என்ன அதிகாரம் இருக்கு அப்படிங்கறத பொறுத்ததுதான் இது. If we have a lot of ego to kill, then that is how we're going to perceive the Lord and his representatives for that matter. நம்ம எண்ணங்கள்ல நம்ம ரொம்ப அகம்பாவம் பிடித்து இருந்தோம்னா அந்த அகம்பாவத்தின் மூலமா தான் நம்ம வந்து பக்தர்களையும் பார்ப்போம், பகவானையும் பார்ப்போம். சோ நமக்கு அதுதான் வந்து சரியான விதமாக அதிகாரமாகும். Sometimes people don't want to go too close to the deity, or they don't want to associate too much with the advanced devotees for that reason. இந்த காரணத்துக்காகவே அபராதம் செஞ்சிருவோமோ அப்படிங்கிற பயம் காரணமாகவே பக்தர்கள் சில சமயம் விக்கிரகங்களுக்கு அருகில போக மாட்டாங்க. உயர்ந்த நபர்கள், முன்னேறிய பக்தர்கள் கிட்ட, மூத்த பக்தர்கள் கிட்ட அவங்க போய் பழக மாட்டாங்க. They feel threatened. ஏன்னா அவங்களுக்கு பயம். And therefore this is how Srila Prabhupada concluded his purport to text 49. அதனாலதான் இந்த 49வது ஸ்லோகத்தின் இறுதியில பிரபுபாதர் கூறுகிறார், the impersonalists or the non-devotees, the asuras actually, they prefer to think of the Lord as formless because it's not so threatening. ஏன்னா அசுரர்கள் பகவானுக்கு ரூபம் இல்லை அப்படிங்கறத அந்த எண்ணத்தை வச்சுக்க நினைக்கிறாங்க. ஏன்னா அது அவ்வளவு பயமுறுத்தும் அச்சுறுத்தும் சூழ்நிலையை உண்டுபடுத்துறது இல்ல. அப்படி வச்சுட்டா they're a lot more comfortable staying in an impersonal space. As soon as you admit that there's a person with whom you have to deal, then it becomes very uncomfortable if you're envious of that person. அதாவது அருவவாதத்தை வந்து ஏற்றுக்கொள்வது ரொம்ப வசதியா இருக்கு. ஏன்னா பொறாமை இருக்கும் பட்சத்துல ஒரு நபர்கிட்ட பொறாமை இருந்தா அவங்க உங்க முன்னாடி இருந்தா உங்களுக்கு வந்து ரொம்ப அசௌகரியமாக தான் இருக்கும் இல்லையா? But the fact of the matter is that God is a person. ஆனா உண்மை என்ன, பகவான் ஒரு நபர். And if you're a rascal, he gets mad. ஆனா நீ அயோக்கியனாக இருந்த பட்சத்துல நீங்க வந்து இதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற அயோக்கியன் ஆகும். This is the real point, that they would just prefer to evade by all means. இதுதான் வந்து முக்கியமான சொல்லப்படக்கூடிய அயோக்கியத்தனம். அதாவது அவர்களுக்கு எப்படியாவது பகவானை வந்து ஒதுக்கணும், ஆனா அவருக்கு உருவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா வசதியா இருக்கு. And therefore they become impersonalists. It's a lot more comfortable. அதனாலதான் அவங்க அருவவாதிகளாக இருக்கிறதுலே ரொம்ப வசதியா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. Or if they're even less pious than that, they become Buddhists. There's no spirit at all. அருவவாதிகளுக்கு இன்னும் கீழே அவங்க வந்து புண்ணியம் செய்யாம இருந்தாங்கன்னா அவங்க வந்து பௌத்தர்கள், அதாவது ஆத்மாவே கிடையாது அப்படிங்கிற நிலையை ஏற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். How covered over can you get? இந்த விதத்துலதான் மாயை, இதுக்கும் மேல எந்த விதத்துல மாயையில மறைக்கப்பட முடியும்? There are at least 8,400,000 different ways to avoid Krishna. 8,84,00,000 விதத்துல பகவானை மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. When you're really envious, then you don't even have to deal with other living beings. If you're a one-celled organism, then you don't even have to be a person at all. Then it's so much easier, isn't it? நீங்க ஒரு கிருமியாக இருந்தீங்கன்னா நிஜம்தான், எந்த பிரச்சனைக்கும் ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. So this is the thing. It's relative. This is my answer. Easy answer. It's relative to our status. Sometimes we're afraid of our spiritual master. Sometimes we love our spiritual master. And the same is with Krishna. இது வந்து ஒருத்தர் இன்னொருத்தர சூழ்நிலையை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம். அதனால அந்த விதத்துலதான் நம்மளால இந்த இதுக்கு பதில் சொல்ல முடியும். நம்மளுடைய அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு வெளிப்படுத்தப்படும். It just depends on what we've been cultivating. இது வந்து நம்ம இது வரைக்கும் என்ன படிச்சிருக்கோம், இது வரைக்கும் நம்ம எவ்வளவு தூரத்துல நம்மளுடைய நம்பிக்கை இருக்கு, நம்ம எவ்வளவு ஆன்மீகத்துல வளர்ந்துருக்கோம்,
அதை பொறுத்ததே சார்ந்ததே ஆகும். But the thing to know is that we're always cultivating something. What is it? ஆனா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் முக்கியமா, எப்பொழுதும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை வளர்த்து கொண்டே இருக்கணும். அது என்ன விஷயம்? This is why Prabhupada calls Mayavad veiled Buddhism or veiled atheism. இதனாலதான் பிரபுபாதர் மாயாவாதத்தை மறைமுகமான பௌத்தம் அப்படின்னு சொல்றாரு. No, I'm not making choices. I'm not cultivating something non-devotional. It's all just happening by chance. There's no rhyme or reason to it. It's atheism. இந்த நாஸ்திகம்ன்றது என்ன? நான் எந்த மேலேயும் சார்ந்து இருக்க மாட்டேன், நான் எனக்கு எந்த கருத்தும் கிடையாது. So this is the thing. But at the same time, at least if we theoretically accept that Krishna is the Supreme Lord and we make any attempt to approach him, he reciprocates, and we feel that. முக்கியமான விஷயம் என்னன்னா, பகவான் கிட்ட நம்ம எவ்வளவு தூரத்திற்கு நம்ம அடி பண்ணிரோமோ அந்த அளவுக்கு பகவான் நம்மிடம் அவருடைய கருணையை வெளிப்படுத்துவார். இதுதான் மிக எளிதான விஷயம். We feel it definitely, directly we feel it. அந்த மனப்பான்மையை நம்ம ஏத்துக்கிட்டு அந்தபடி நம்ம செயல்பட்டோம்னா நிச்சயம் நம்ம அதனால உணர முடியும். It is a question of experience, personal experience. இது தனிப்பட்ட நபருடைய ஒரு அனுபவம் நிச்சயம். But the only way to have a personal experience is to be a person. நீங்க உங்க தனிப்பட்ட நபர் தனிப்பட்ட அனுபவம் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தனிப்பட்ட நபராக இருந்தாதான் உணர முடியும். Just like Tamal Krishna Goswami used to say, before you become Krishna conscious, you first have to be conscious. Tamal Krishna Maharajar பிரபுபாதருடைய சீடர் சொல்லுவார், நீங்க கிருஷ்ண உணர்வுக்கு வருவதற்கு முன்னாடி உண்மையான ஒரு உணர்வாவது உணரக்கூடிய நபராக இருக்கணும். So this is sentience is something that is only possible if you admit that you're a person and are ready to deal with that fact. இந்த உணர்வு பூர்வமான விஷயங்களை நீங்க பகவான் ஒரு நபர் அப்படிங்கறத ஏற்றுக்கொண்டால் ஒழிய இதை உணர முடியாது. How does a person drive a tank over another human being? நினைச்சு பாருங்க, ஒரு பீரங்கி தாங்கி கொண்டு செல்லும் வண்டியை எடுத்து ஒரு நபர் ஒரு மனுஷன் முன்னாடி இருக்கான், அவன் மேல பீரங்கியை வச்சு ஏத்த முடிய அளவுக்கு யாருக்கு அந்த அளவுக்கு கொடூரமான எண்ணம் இருக்கும்? By eating meat. அவன் மாംசத்தை சாப்பிடறதுனாலதான் அவனால அது நிச்சயம் அந்த உணர்வுக்கு அவன் ஆளாகிறான். It makes you insentient. நீங்க மாம்சத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உணர்வுகளே இருக்காது. What to speak of empathy? It makes you merciless. நீங்க மற்றவங்களுடைய சூழ்நிலையை பத்தி பரிதாபத்தை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, கருணையே இல்ல அப்படிங்கிறது அந்த சூழ்நிலை. So we know that we have this admixture. We're all, a little bit demons and a little bit devotees. It's a fact. நிச்சயம் நம்ம நமக்குள்ளேயே அசுரத்தனமும் தெய்வீகத்தன்மமும் கலந்திருக்கிறது உணர்வது அவசியம். So we just keep at it and hote hote sab kuch spasht ho jayega, theek ho jayega, shuddh ho jayega. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம அசுரத்தன்மையை விலக்கி காத்திருந்து கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கை வைப்பது அவசியம். So this is the thing. We have to tolerate when it's difficult. That's the point. இது கடுமையான சூழ்நிலைகள்ல வரும் பொழுது நம்ம பொறுமையை கடைபிடிக்குவது அவசியம். And if we are all dancing in the kirtan and taking prasadam with devotees and reciprocating with the deity, then these things nourish us. அதனால நம்ம கீர்த்தன்ல நடனம் ஆடி பக்தர்களுடைய சேர்ந்து பகவானுக்கு சேவை செய்து பிரசாதம் எடுத்துக்கொண்டு விக்கிரகங்களை வழிபட்டோம்னா நம்ம நிச்சயமாக இது அனைத்தையும் படிப்படியாக உணர முடியும். And we also try to share whatever we have realized with those who are even below us, because there's always people less fortunate than ourselves. நம்ம நிச்சயம் நம்ம என்னென்னலாம் நமக்கு உணர்வுகள் வருகிறதோ நம்ம உணர்றோமோ அதை நம்மளோட கீழ்நிலையில இருந்தா கூட அவங்களோட நம்ம அதை பகிர்ந்துப்பது அவசியம். We're not perfect, but we certainly have something to give someone else, and we have to do that.
நம்ம பக்குவமான நிலையில இல்லாட்டாலும் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனால நிச்சயம் அதை நம்ம பகிர்ந்துக்கணும். And if we feel for others and try to help others in this way, then there's no greater way to attract the Lord's mercy upon us. நம்ம மற்றவர்களுடைய இந்த சூழ்நிலையை எண்ணி அவர்களுக்காக நம்ம இந்த நன்மையை செய்யணும்னு நினைச்சோம்னா நிச்சயம் அது பகவானை கவரும். As long as we don't preach higher than we've actually realized, that's crucial. ஆனா அதுல நம்ம என்ன கவனமா இருக்கணும், நம்ம உணர்ந்த பட்சத்துல வரைக்கும் தான் நம்ம மற்றவர்களுக்கு அதை உபதேசம் செய்யணும். நம்ம உணராததை மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடாது. When talking over our heads or trying to make ourselves out to be more advanced than we are, that's just as bad as a person giving advice to someone else to surrender more than you do. எப்படி ஒருத்தனுக்கு நம்ம உணராத பட்சத்துல நம்ம மற்றவர்களுக்கு அதிக அளவு உபதேசம் கொடுக்க முயற்சிப்பது எப்படின்னா, ஒருத்தன் தானே சரணடையில ஆனா அவன் மத்தவன போய் பகவான் கிட்ட நீ சரணடை அப்படின்னு உபதேசம் பண்ற மாதிரி. Okay, it's getting late now. If there are no more questions, maybe we can adjourn here. Yes, Prabhu. Okay, thank you all very much. All glories to Shri Guru. Grace.Mukunda Prabhu ki jai. Gaur Bhakta Vrinda ki jai. Vansha kalpatarubhyascha kripa sindhubhyaivacha patitanam pavanebhyo Vaishnavebhyo namo namah. Hare Krishna. Hare Krishna.